வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமராக இன்று பதவியேற்கிறார் மோடி. பதவியேற்பு விழாவில் அண்டை நாட்டு தலைவர்கள் பங்கேற்பு. பலவீனமான பாஜகவை செயல்பட வைப்போம். திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் நாளை வழங்கப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று குரூப் 4 எழுத்து தேர்வு. 6244 காலி பணியிடங்களுக்கு 20.36 லட்சம் பேர் போட்டி. காசா மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 200 பேர் பலி. T20 உலகக்கோப்பை தொடர். நெதர்லாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். 3வது முறையாக மோடி பிரதமராக இன்று பதவியேற்கிறார். ஜனாதிபதி மாளிகையில் இன்று மாலை 7:15 மணிக்கு நடைபெறும் நிகழ்வில் நாட்டின் புதிய பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்கிறார். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்கும் மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு மத்திய அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள். அவர்களுக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். மொத்தம் 30 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதவியேற்பு விழாவில் அண்டை நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். அப்போது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 370 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி 240க்கு பாஜக அரசு இறங்கிவிட்டதாகவும், தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து வாதாட வேண்டும் என்றும் போராட வேண்டும் என்றும் எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், பலவீனமான பாஜக அரசை நம் முழக்கங்கள் மூலம் செயல்பட வைக்க வேண்டும் என்று கூறினார். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 200 பேர் உயிரிழந்துள்ளனர். பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 240 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகளை 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. மேலும் 120 பேர் இன்னும் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 4 பேரை இஸ்ரேல் சிறப்பு படை அதிரடியாக மீட்டது. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய சிறப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். அப்போது மீட்பு நடவடிக்கையின் போது நுசைரத் முகாம் மீது இஸ்ரேல் படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தினர். தரைவழி மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 400க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். T20 உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் டி பிரிவில் நடைபெற்ற 16வது லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்து தென்னாப்பிரிக்கா மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய நெதர்லாந்து 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 103 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் இங்கல் பிரிசட் அதிகபட்சமாக 40 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 104 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 4.3 ஓவரில் 12 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இறுதியில் தென்னாப்பிரிக்கா 18.5 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் நெதர்லாந்தை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவின் மில்லர் 59 ரன்கள் எடுத்தார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசை ரயில் பாதைகள் சந்திக்கும் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என ரயில்வே பயணிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மளிகை வியாபாரிகள் சங்க கட்டிடத்தில் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பில் 2024-25ஆம் ஆண்டுக்கான முதல் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் நைனா மாசிலாமணி தலைமை தாங்கினார்.
கூட்டத்தில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசை ரயில் பாதைகள் சந்திக்கும் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல வேண்டும். தினமும் வேலைக்கு செல்வோர் நலன் கருதி காலையில் அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு, மாலையில் சென்னையிலிருந்து அரக்கோணத்திற்கு அதிவிரைவு மின்சார ரயில்கள் இயக்க வேண்டும். அரக்கோணம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பொதுச் செயலாளர் குணசீலன், துணைத் தலைவர் வெங்கட்ரமணன், பொருளாளர் ஏகாம்பரம், APM சீனிவாசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்வுகள் நடைபெறக்கூடாது என இயற்றப்பட்ட சட்ட மசோதாவின் ஒப்புதலை குடியரசுத் தலைவரிடம் பெற்றுத்தர வேண்டும் என்று சென்னையில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இளநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்காக நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது என்றும், இந்த கட்டாயத்தின் காரணமாக நாடு முழுவதும் 23 லட்சம் நபர்கள் நுழைவுத் தேர்வை எழுதியுள்ளனர் என்றும், இந்த நுழைவுத் தேர்வில் வட மாநிலங்களில் பல்வேறு தேர்தல் நிலையத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழக மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வுகள் நடைபெறக்கூடாது என இயற்றப்பட்ட சட்ட மசோதாவின் ஒப்புதலை குடியரசுத் தலைவரிடம் பெற்றுத்தர வேண்டும் எனவும், 24 லட்சம் நபர்களின் அனைத்து ரேங்க் பட்டியலையும், இடஒதுக்கீடு அடிப்படையிலான பட்டியலையும், மாநில அளவிலான பட்டியலையும், தேசிய அளவிலான பட்டியலையும் வெளியிட வேண்டும் என்றும் டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் இளநிலை மருத்துவக் கல்விக்கு நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதுபோன்று வெளிநாட்டில் சென்று நமது மாணவர்கள் படிக்க வேண்டும் சொன்னாலும், மருத்துவ படிப்பை மேற்கொள்ள வேண்டும் சொன்னாலும் அவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிலை கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கட்டாயத்தின் காரணமாக நாடு முழுவதும் 23 லட்சம் பேர் இந்த நீட் நுழைவுத் தேர்வு எழுதினார்கள். அந்த தேர்வுகளின் முடிவுகள் 14ஆம் தேதி அறிவிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்கூட்டியே 4ஆம் தேதியே அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதெல்லாம் இப்பொழுது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பொழுதே பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அந்த வினாத்தாள் வெளியிடப்பட்டது. வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு. அதே போல் சில இடங்களில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றது. ஒரிஜினல் கேண்டிடேட் உட்கார்ந்து தேர்வு எழுதுவதற்கு பதிலாக அந்த கேண்டிடேட்டுக்கு பதிலாக வேறு சிலரை உட்கார வைத்து அந்த தேர்வில் எழுதிய போக்கும் அரங்கேறியது. அதே போலவே ஹரியானாவில் ஒரு மையத்தில் 7 மாணவர்கள் ஒரே மதிப்பெண்ணை, அதாவது முழுமையான மதிப்பெண்ணை 720 மதிப்பெண்ணை 7 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல் என்றுமில்லாத அளவிற்கு 67 மாணவர்கள் 720க்கு 720 முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் கிரேஸ் மதிப்பெண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. அது முறைகேட்டை நிரூபணம் செய்கிறது. எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது. பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து விலகுவதாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் JCD பிரபாகரன் அறிவித்துள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க JCD பிரபாகரன், புகழேந்தி, KC பழனிசாமி ஆகியோர் ஒன்றிணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியுள்ளனர். இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் JCD பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரிந்து கிடக்கும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தேன் எனவும், பதிவாக வெளியிடுவது மட்டும் போதாது என்பதால் தற்போது இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளோம் எனவும், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் எனவும், யார் தலைமை என்பதை குறிப்பிட்டு சொல்வது எங்கள் வேலை அல்ல என்றும், அனைவரிடமும் கலந்து பேசி அதிமுகவை ஒன்றிணைப்பதுதான் எங்கள் வேலை. சசிகலா, எடப்பாடி, OPS அனைவரும் அமர்ந்து பேசி ஒருமித்த கருத்து எடுக்க வேண்டும் என விரும்புகிறோம் என்று JCD பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, KC பழனிசாமி எனக்கு நேர் எதிரானவர், ஆனால் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என JCD சொன்னதால் இன்று ஒன்றாக வந்துள்ளோம் எனவும், அதிமுக 7 இடத்தில் டெபாசிட் வாங்கவில்லை என்பது வேதனையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து KC பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, நாங்கள் எந்த அணியையும் சாராமல் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் முயற்சி செய்ய இருக்கிறோம் என்றும், அதிமுகவிற்குள்ளேயே இருந்து கொண்டு தேசிய கட்சியை ஆதரிக்க கூடாது என்றும், எந்த குடும்பத்திற்கும் அதிமுக சென்று விடக்கூடாது என்று KC பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த
அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்குது. இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது, வாக்காளர்களால் வலியுறுத்தப்படுது. அந்த அடிப்படையில் அண்ணன் திரு ஜேசிடி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், நாங்கள் எங்களுக்குள்ள 1-2 முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை, ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம இதை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி. அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதிமுகவாக பயணிக்க. தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் தேசிய நண்பர்கள் தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் வாரத்தை முன்னிட்டு அரக்கோணம் ரயில் நிலையம் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் புதிய நடை மேம்பாலம் அருகில் அரக்கோணம் ரயில் நிலைய வளாகத்தில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் தேசிய நண்பர்கள் தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் வாரத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எழுத்தாளர் கோ சுந்தரராஜர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் ரயில் நிலைய மேலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து நிகழ்ச்சி துவக்கி வைத்து மரங்களின் அவசியம் குறித்து பேசினார். இதில் தலைவர் கவிஞர் மோகன், பொருளாளர் பிரபாகரன், கௌரவ ஆலோசகர் வெங்கட்ரமணன், உதவி செயலாளர் அண்ணாமலை, மான்மல் கஜபதி மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே ரயில் நிலையத்தில் மனித கால் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பிற்கு தினந்தோறும் 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் சேலம் மார்க்கமாக செல்லும் 1ஆம் எண் நடைமேடையில் உள்ள தண்டவாளத்தில் துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித கால் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் புக்கரவாரி ரயில் நிலையத்தில் மனித கால் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக விருத்தாச்சலம் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ரயில் நிலையங்களில் இருந்த மனித காலை விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் தீயணைப்பு துறை சார்பில் பேரிடர் காலங்களில் நீர்நிலைகளில் தத்தளிப்பவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் குளம், கடற்கரை போன்றவற்றில் மூழ்கி தவிப்பவர்களை மீட்பதற்கு பொதுமக்கள் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு தீயணைப்பு துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை புதுக்குளத்தில் புதுக்கோட்டை தீயணைப்பு துறையின் மாவட்ட நிலை அலுவலர் குமரேசன் தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்று ரப்பர் படகு மூலம் குளத்தில் இறங்கி தண்ணீரில் தத்தளிப்பவர்களை எப்படி காப்பாற்றுவது, அதன் பின்னர் அவர்களுக்கு எப்படி முதலுதவி செய்வது குறித்து பொதுமக்களுக்கு தத்ரூபமாக ஒத்திகை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைக்க இருப்பதையொட்டி காஞ்சிபுரத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. இதனை அடுத்து புதுடெல்லியில் கூட்டணி கட்சியினர் இணைந்து நடத்திய கூட்டத்தில் பிரதமராக நரேந்திர மோடியை மீண்டும் தேர்வு செய்வது என முடிவு செய்யப்பட்டது. 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளதையொட்டி காஞ்சிபுரம் அண்ணா அரங்கம் முன்பு பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜானகிராமன் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் அரசை கண்டித்து புளியங்குடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி காமராஜர் சிலை அருகே இஸ்ரேல் அரசை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் சையது அலி பாதுஷா தலைமை தாங்கினார்.
மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் இனப்படுகொலை செய்திடும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மத்திய அரசு ஆயுதங்களை அனுப்பக்கூடாது எனவும் அமெரிக்க ஏகாதிபத்திய போர் வெறியை தூண்டாது எனவும் வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீனம் மீது நடத்தும் தாக்குதலை உடனே நிறுத்த கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையில் 4வது நாளாக 4 மாத யானைக்குட்டி தாய் யானையிடம் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த மே 30ஆம் தேதி 40 வயது மதிக்கத்தக்க யானை ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் அசையாத நிலையில் இருந்ததை வனத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து வனத்துறையினர் அந்த யானைக்கு தொடர் சிகிச்சை அளித்து 5 நாட்களுக்கு பின் வனப்பகுதிக்குள் விடப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குட்டி யானை மட்டும் விவசாய தோட்டத்திற்குள் தனியாக சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் அந்த குட்டி யானையை வனத்துறையினர் தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே படகில் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற போது மீனவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளி நகரை சேர்ந்த மீனவர் ஜார்ஜ் என்பவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற போது வேகமாக வந்த கடல் அலை படகின் மீது மோதியதில் படகில் இருந்த மீனவர் ஜார்ஜ் கடலில் தவறி விழுந்தார். அவரை சக மீனவர்கள் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மீனவர் ஜார்ஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் ஜார்ஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை தனக்கன்குளம் நேதாஜி தெருவை சேர்ந்த முருகனின் மகன் கனிராஜாவிற்கும் திவ்யாவிற்கும் திருமணமான நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் சரக்கு வாகன ஓட்டுநர் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தனக்கன்குளத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் திருப்பரங்குன்றம் நோக்கி சென்ற போது திருமங்கலத்திலிருந்து வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் கனிராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் ராஜாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதுடன் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் 10 வயது பள்ளி மாணவியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்தராஜ் என்பவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் பாலியல் தொந்தரவு கொடுத்த தலைமை ஆசிரியர் ஆனந்தராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சுரேஷ் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்தராஜிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 5000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு நிவாரண தொகையிலிருந்து ரூபாய் 2 லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பெத்தாங் கிளப் சார்பில் மாநில அளவிலான 1ஆம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான 1ஆம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 2 நபர்களுக்கு தலா ரூபாய் 7000, 2ஆம் பரிசாக 2 நபர்களுக்கு தலா ரூபாய் 6000, 3ஆம் பரிசாக 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 4000, 4ஆம் பரிசாக 8 நபர்களுக்கு தலா 2000, காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் 16 நபர்களுக்கு தலா ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இதற்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்துள்ளனர். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் திரைப்பட இயக்குனர் வெங்கட் பிரபு தலைமையில் நடிகர் பிரேம்ஜி திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றது. திரைப்பட இயக்குனர் கங்கை
யமரனின் மகனும் நடிகருமான பிரேம்ஜிக்கு மலைக்கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் திருமணம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் திருக்கோவிலில் காலை 9 மணி அளவில் பிரேம்ஜிக்கு மலைக்கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் திருமணம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து கங்கை அமரனின் மூத்த மகனும் இயக்குநருமான வெங்கட் பிரபு மற்றும் அவர் இயக்கிய சென்னை 28 திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்து முன்னேற்பாடுகள் குறித்து பார்வையிட்டனர். இந்நிலையில் திருத்தணி முருகன் கோயிலுக்கு திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வருகை தர உள்ளதால் திருத்தணி காவல்துறை கண்காணிப்பாளர் விக்னேஷ் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மோட்டார் சர்வீஸ் சென்டரின் ஷட்டரை உடைத்து ரூபாய் 10,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அடுத்த வேல்ராம்பட்டு துலுக்கானத்தம்மன் நகரை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் முதலியார்பேட்டை பிரதான சாலையில் செயல்படும் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தினமும் சர்வீஸ் சென்டரை காலை 9 மணிக்கு திறந்து இரவு 7 மணிக்கு மூடிவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் வழக்கம் போல் சர்வீஸ் சென்டரை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இதனையடுத்து மறுநாள் காலையில் பிரசாந்த் சர்வீஸ் சென்டரை திறந்து பார்த்தபோது செட்டரை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர் ரூபாய் 10,000 கொள்ளையடித்து சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து இது குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் பிரசாந்த் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் மூலம் மர்ம நபரை தேடி வருகின்றனர். புழல் அருகே 15 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறும் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டியின் அவல நிலையை விவரிக்கிறது இன்றைய ஜிம் சிறப்பு பார்வை. பதினைந்து ஆண்டுகளாக மந்தகதியில் நடைபெறும் நீர்த்தேக்க தொட்டி ஆமை வேகத்தில் அற்புதமான வழிகாட்டி. பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் 31வது வார்டு புழல் அடுத்த பேரறிஞர் அண்ணா நகர், எம்ஜிஆர் நகர், ராகவேந்திரா நகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு போதிய குடிநீர் ஆதாரம் இல்லாத காரணத்தினால் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு மாதவரம் சைக்கிள் ஷாப் பகுதியில் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி ஒன்று அமைக்க திட்டமிடப்பட்டது. இப்பணிகளுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு ஒப்பந்ததாரர் அலட்சிய போக்கினால் இப்பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் அப்பாவி மக்கள். இது வந்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் கிடையாது, கட்டிட்டு தான் இருக்காங்க. இதுதான் தண்ணி வருது ஜனம் நிறைய உதவி செத்து போயிட்டாங்க. தாங்கள் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையின் காரணத்தினால் குடிப்பதற்கு அதிக விலை கொடுத்து தண்ணீர் கேன்கள் வாங்குவதாகவும் மேலும் வீட்டின் உபயோகத்திற்கும் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் ராகவேந்திரா நகர் பொதுமக்கள். புழல் சைக்கிள் ஷாப்பு எம்ஜிஆர் நகரில் 7வது தெருவில் குறுக்கு தெருவில் டேங்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2வது டேங்கு 3 லட்சம் கெப்பாசிட்டியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பொது ஜனங்களுக்கு தண்ணி பத்தாக்குறை தீர்க்கு. குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி கட்ட நிதி ஒதுக்கி 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தேக்க தொட்டி கட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குறை கூறுகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். ஆமா, எப்ப பாரு கட்டிட்டு மேஸ்திரி கடை கட்டுறான்றாரு. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா நல்லது. ஆண்டு மேலும் தற்போது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் எம்ஜிஆர் நகர் பகுதி பொதுமக்கள். நல்லதல்ல, தண்ணி மெட்ரோ வாட்டர் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட போது கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. இல்லை வேலை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வந்துடும். இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள கனெக்ஷன் ஆகும். இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். மெட்ரோ வாட்டர் நல்லா இருக்கும், எல்லா ஊருக்கும் நல்லா இருக்கும்.
ஃபிஃப்த் வாட்டர் போல மெட்ரோ வாட்டர் வருதுல்ல, பெரிய கஷ்டம் இல்லை. இத்தனை வருஷம் இல்லாத வளர்க்கணும் சாதாரண விஷயமா இது. எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்திருக்கு. புழல் ஏரியாவுக்கு மெட்ரோ வாட்டர் வரதுன்னா சாதாரண விஷயம். அதிகாரிகள் அலட்சிய போக்கு மற்றும் ஒப்பந்தக்காரர்களின் மெத்தன போக்கே இதற்கு காரணம். இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களின் நலனை கருதி இப்பணிகளை முழுவீச்சில் நடைபெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் 15 ஆண்டுகால கோரிக்கையாகும். இவர்களின் கோரிக்கை நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஜெம் சிறப்பு பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாதவரம் செய்தியாளர் பாரத்குமார், ஒளிப்பதிவாளர் சந்துரு, படத்தொகுப்பு நித்தீஷ், பின்னணி குரல் எழுத்தாக்கம் முத்து ஜெயக்குமார் மற்றும் கருத்தாக்கம் சீதாபதி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமராக இன்று பதவியேற்கிறார் மோடி. பதவியேற்பு விழாவில் அண்டை நாட்டு தலைவர்கள் பங்கேற்பு. பலவீனமான பாஜகவை செயல்பட வைப்போம். திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் நாளை வழங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று குரூப் 4 எழுத்து தேர்வு. 6244 காலி பணியிடங்களுக்கு 20.36 லட்சம் பேர் போட்டி. காசா மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 200 பேர் பலி. T20 உலகக்கோப்பை தொடர். நெதர்லாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.